ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் மேட்டூர் செந்தில். நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கொல்லேகால்லேருந்து பெங்களூர் போகிற வழியில் சிவனசமுத்ரா அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து ரொட்டிக்கெட்ட கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். இங்கே ஒரு ஃபுல் ஃபேமஸான ஒரு ஏரியா இருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை நாட்டு மாடுகளுமே ஒரே இடத்துல வந்து இவங்க ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய மில்க்கு பார்த்தீங்கன்னா பெங்களூர் வரைக்கும் இவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய மாடுகள் அத்தனையுமே விதவிதமான வெரைட்டியான மாடுகள் நிறைய வச்சுருக்காங்க. இந்த மாடு வளர்ப்பை பற்றி நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கிறவங்க எல்லாருமே இந்த வீடியோவை தவறாமல் பாருங்கள். இந்த மாடு என்னென்ன இனங்கள் இருக்குது அப்படிங்கிறதும் இங்கே வந்து நம்ம பார்க்கலாம். அந்த மாட்டுக்கு தேவையான தீவனங்கள் என்னென்ன வழங்குறாங்க, ஒவ்வொரு டைமுக்கு என்னென்ன மாதிரியான தீவனங்கள் வழங்குறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாட்டு மாடுகளில் என்னென்ன வகைகள் இருக்குது, நாட்டு மாடுகளை எப்படி பராமரிக்கலாம், அதுக்கு என்ன மாதிரியான தீவனங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். இது ஒன்லி நாட்டு மாடுகள் மட்டுமே வளர்க்கக்கூடிய பண்ணை. ஏகப்பட்ட வகைகள் இருக்குது நாட்டு மாடுகளில். அதையெல்லாம் ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ಇದು ಗಿರ್ ಇದರದ್ದು ಗಿರ್ ಮತ್ತು ಗುಜರಾತ್ನ ಕಚ್ಚು ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ಕಂಡು ಬರ್ತದೆ. 5 to 6 ಲೀಟರ್ ಪರ್ ಡೇ. இது குஜராத்தை சேர்ந்த கிர் இன நாட்டு மாடு தாங்க. இது கட்சி பகுதியிலிருந்து வருதாமா. இது ஒரு நாளைக்கு 4 இருந்து 5 லிட்டர் பால் வரைக்கும் கறக்கும். இதனுடைய நெற்றி பகுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப அகலமாகவும் இருக்கும். இதனுடைய காதுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமாகவும் அகலமாகவும் இருக்குன்னு சொல்றாருங்க. இது வந்து சாய்வால் 4 ಲೀಟರ್ ಹಾಲು ಕೊಡ್ತಕ್ಕಂಥ. இது வந்து 4 லிட்டர் பால் தான் வருன்றாரு. 4 லிட்டர்லேருந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 லிட்டர் பால் தான் வருன்றாரு. இதுவும் வந்து ஒரு நாட்டு ரக மாடு தான். ಅಂದರೆ ಇಮ್ಯುನಿಟಿ ಪವರ್ ಜಾಸ್ತಿ ಇರ್ತದೆ ಇದಕ್ಕೆ. இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்கிறதுனால அதிகமாக எந்த நோய் தாக்கமும் இதுக்கு இருக்கிறது இல்லை. அதனால வந்து இதை வந்து வளர்த்துறது வந்து எங்களுக்கு சுலபமாக தான் இருக்கு அப்படிங்கிறது இதனுடைய அதனால தான் அந்த பாலுக்கு வந்து அவ்வளோ டிமாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. இது என்ன வகை? ಇದು ಬಂದು ತಾರ್ಪಾರ್ಕರ್ ಅಂತ ಇದು ಬ್ರೀಡ್. ಇದು ತಾರ್ಪಾರ್ಕರ್ ಬಂದು ಇದು ಫುಲ್ ನಮ್ಮದು ಹಳ್ಳಿಕಾರ್ ಥರನೇ ಒಳಗೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಬ್ರೀಡ್ ಇದು. ಇದು ಫುಲ್ ಇಮ್ಯುನಿಟಿ ಪವರ್ 6 ಲೀಟರ್ಸ್ ಇದೆ. இந்த மாடு தார்பார்க்கர் இனத்தைச் சேர்ந்த ஒரு நாட்டு ரக மாடு தாங்க. இது ஒரு நாளைக்கு 5 6 லிட்டர் வரைக்கும் பால் கறக்கும் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து ரொம்ப இம்யூனிட்டி பவர் ரொம்ப அதிகமாக இருக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு இந்த மாட்டுக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த மாடு வந்து உழவுக்கும் பயன்படுத்திக்குவாங்களாம், பால் கறக்கிறதுக்கும் பயன்படுத்திக்குவோம் அப்படின்னு சொல்றாருங்க. ಇದು ಬ್ರೀಡ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕಾಂಕ್ರೇಜ್ ಅಂತ. ಇದು ಸ್ವಲ್ಪ ಫುಲ್ಲು ಅಂದರೆ ರಾಜನಡಿಗೆ ಅಂತಾರೆ. ಇದು ರಾಜನಡೆ. ಇದು ನಮ್ಮದು ಅಗ್ರಿಕಲ್ಚರ್ಗೂ ಉಪಯೋಗಿಸ್ತೀವಿ, ಮಿಲ್ಕಿಂಗು ಉಪಯೋಗಿಸ್ತೀವಿ. ಫುಲ್ ಇಮ್ಯುನಿಟಿ ಪವರ್ ಜಾಸ್ತಿ ಇರುತ್ತೆ. ಇದು ಫುಲ್ಲು ಸ್ಟ್ರಾಂಗು. இந்த மாடு குஜராத் கட்சி பகுதியைச் சேர்ந்த கான்கிரேஜ் இன மாடுங்க. இதுவும் நாட்டு மாடு தான். இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமா. இது வந்து ஒரு நாளைக்கு 2 4 லிட்டர் பால் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இது வண்டிக்கும் பயன்படுத்திக்குவாங்க, உழவுக்கும் பயன்படுத்திக்குவாங்களாம். இது வந்து ராஜ நடை போடுமா இந்த மாடு. ஸோ இந்த மாடு பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது. கொம்புகளும் இதனுடைய கொம்புகள் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது, அகலமாக இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த மாடு. இந்த மாட்டோட காதுகள் மிக நீளமாகவும் அகலமாகவும் இருக்குமாங்க. ಇಲ್ಲಿ ಯಾಕೆ ಇದನ್ನ ಇಟ್ಟಿದ್ದೀರಾ? ಹಳ್ಳಿ ಯಾಕೆ ಅದನ್ನ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೀರಾ? ಒಂದು ಬ್ಯಾಚಾಗಿ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೀರಲ್ಲ ಅದನ್ನ. ಇದು ಬಂದು ಮಿಲ್ಕಿಂಗ್ ಫುಲ್ ಕ್ಯಾಟಲ್ಸ್. ಇದು ಈ ಲೈನ್ ಫುಲ್ ಇದು ಮಿಲ್ಕಿಂಗ್ ಕ್ಯಾಟಲ್ಸ್ ಬಂದು ಒಂದು 50 to 60 ಕ್ಯಾಟಲ್ಸ್ ಇದೆ. ಇದು ಮಿಲ್ಕಿಂಗ್, ಓನ್ಲಿ ಮಿಲ್ಕಿಂಗ್. இந்த லைனில் இருக்கக்கூடிய மாடுகள் எல்லாமே ஒன்லி பாலுக்காக மட்டுமே வளர்க்கப்படுதான், வேறு எந்த ஒரு பர்பஸ்க்காகவும் இவங்க வந்து யூஸ் பண்ணுறது இல்லைன்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த மாடுகளுக்கு 3 விதமான தீவனங்கள் வழங்கப்படுது. ஒன்று வந்து அடர் தீவனம், இன்னொன்று உலர் தீவனம், மற்றொன்று பசுந்தீவனம். இந்த 3 விதமான தீவனங்கள் வழங்கப்படுறதுனால தான் இந்த இனங்களில் கிடைக்கக்கூடிய பால் நோய் எதிர்ப்பு சக்தி மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த 3 விதமான தீவனங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. இதுதான் பாருங்கள், அந்த 40 ஏக்கர் நான் சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் வந்து இயற்கை முறையில் மக்காசோள பயிர்களை வந்து பயிரிடுறாங்க. குறைஞ்சது ஒரு 90 நாளைக்கு உள்ள 80 நாள்லேருந்து 90 நாள் ஆகும்போது அப்படியே கட் பண்ணி அப்படியே வந்து ஹார்வெஸ்டிங் பண்ணி மாடுகளுக்கு தீவனமாக கொடுக்குறாங்க. இது எப்படி ஹார்வெஸ்டிங் பண்ணுறாங்கன்ட்டு
குறைந்த லெவல் வேலையாட்கள் இருக்கிறதுனால ஹார்வெஸ்டிங் பண்ணுற மிஷின் பாருங்கள் காட்டுறேன். இதில் இந்த மிஷின் மூலியமாக தான் ஹார்வெஸ்டிங் பண்ணுறாங்க. அதில் வந்து கட் பண்ணி மேலே போய்டும். மேலே வந்து அங்கேருந்து டம்பிங் பண்ணி எல்லா மாடுங்களுக்கும் சீராக வந்து அளவு பிரகாரம் கொடுக்குறாங்க. பாருங்கள், இதுதான் ஹார்வெஸ்டிங் மிஷின்னு. இவ்வளோ 40 ஏக்கர் நிலம் இருக்கிறதுனால எல்லாம் இயற்கை முறையில் விவசாயம் பண்ணி உணவளிக்கிறதுனால இந்த மிஷின் மூலியமாக தான் எல்லாம் கட் பண்ணதெல்லாம் ஒரு புறம் சேமித்து அங்கேருந்து எல்லா வித பண்ணைங்களுக்கும் போகும். இதுதான் பாருங்கள் அடர்த்தி ஓடுறதுக்கான கோடவுன்னு. இவங்க இங்கேயே வந்து மக்காசோளம், தவிடு, புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, பருத்தி கொட்டை புண்ணாக்கு, இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நாட்டு வெல்லம் பாருங்கள், நாட்டு வெல்லம் இதெல்லாம் தயார் பண்ணுறதுக்கு இவங்களே ஒரு ஃபார்முலா வச்சு இவங்களே வந்து ப்ரொப்போர்ஷன் எல்லாம் வந்து எவ்வளோ அளவுகளை வந்து தயாரிக்கணும்னு சொல்லி இங்கேயே பாருங்கள் தயாரிக்கிறாங்க. அவங்களுடைய ஃபார்முலா பாருங்கள், ஷெட்டில் பாருங்கள், ஃபார்முலா வந்து எல்லாம் கண்ணட்டத்தில் இருக்குது. இவரே டாக்டர்ன்றதுனால இவரே வந்து ஃபார்முலா வகுத்து அதுக்கு தேவையான புரதச்சத்து, புரோட்டீன், மாவு சத்து, நார் சத்து இதெல்லாம் எவ்வளோ ப்ரொப்போர்ஷனில் வேணும்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி இவரே வந்து தயார் பண்ணிக்கிறாருங்க. ஃபைபர் அளவு எவ்வளோ வேணுன்றது அவர் பக்காவாக தெரிஞ்சதுனால ஒரு மாட்டுக்கு எவ்வளோ ஃபைபர், அதாவது கன்றுக்குட்டி 3 மாத கன்றுக்குட்டிக்கு எவ்வளோ வேணும், சினை மாட்டுக்கு எவ்வளோ வேணும், பால் மாட்டுக்கு எவ்வளோ வேணும், எருதுகளுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்றது அவருக்கு ஒரு கணக்கு வச்சுருக்காரு. அவர் ஃபைபர் எவ்வளோ வேணும், புரோட்டீன் எவ்வளோ வேணும், நார்ச்சத்து எவ்வளோ வேணும், சுண்ணாம்பு சத்து எவ்வளோ வேணுன்றது அவருக்கு தெரியும். அதன் பிரகாரம் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் தகுந்த மாதிரி அவர் செஞ்சு அவரே வந்து பண்ணிக்கிறாருங்க. இதை பாருங்கள், இது வந்து சாய்வால் புல், காளமாடு சாய்வால் புல். இது வந்து இனப்பெருக்கத்துக்காக வச்சுருக்காங்க. இதெல்லாம் சினை மாடுகள்னு சொல்லிட்டு இது தினை மாடு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அத்தனையும் வந்து சினை மாடுகள். இன்னும் கன்றுல இன்னும் ஒரு மாதம் 15 நாள், இது ஒரு 2 மாதத்துக்குள்ளே கன்று இனக்கூடிய மாடுகளை தனியாக வந்து ஒரு லைனாக வந்து வச்சுருக்காங்க. ஒரு 50 மாடுக்கு மேலே கன்று இனத்துக்கு ரெடியாக இருக்குங்க. ಇದಕ್ಕೆ ಮತ್ತೆ ನಮ್ಮದು ಫೀಡಿಂಗ್ ಇದು ಬೇರೆ ಇರುತ್ತೆ. ಅಂದರೆ ಪ್ರೆಗ್ನೆಂಟ್ ಇರುತ್ತಲ್ಲ, 3 ಮಂತ್ எல்லாமே வந்து கன்று போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறதுனால இதுனுடைய உணவு முறைகள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதுக்கான வந்து செப்பரேட்டாக வந்து உணவு பழக்க வழக்கங்களை செஞ்சு கொடுக்குறாங்க. ನಾವು 3 ಮಂತ್ ಪ್ರೆಗ್ನೆಂಟ್ ಚೆಕ್ ಮಾಡಾದ್ಮೇಲೆ ಇದಕ್ಕೆ ಬರುತ್ತೆ. 3 மாதம் ப்ரெக்னென்ட் செக் பண்ணி பிற்பாடு இது சரி, இது வந்து கரு தாங்கிடுச்சு அப்படி சொன்ன பிற்பாடு தான் இந்த லைனுக்குள்ளே கொண்டாந்து நிறுத்துறாங்க. ಇದು ಕೂಡ ಮಾಮೂಲಿ ಡೈಲಿ ವಾಷಿಂಗ್ ಇರುತ್ತೆ. இதுக்கும் வந்து டெய்லி வந்து ஏன்னா சிறை பருவத்தில் இருக்கிறதுனால இதுக்கும் டெய்லி வந்து காலையும் மாலையும் க்ளீன் பண்ணுவாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு நல்லா வந்து மாட்டை கழுவி ஃப்ரெஷ்ஷாக தான் வச்சுருப்பாங்க. இது வந்து ஓங்கோல் ஆந்திராவுடைய பிரீடு. இது வந்து இது ஒரு பியூர் நாட்டு வகை மாடு தான். இதனுடைய பேர் வந்து ஓங்கோல் பிரீட். இது அக்ரிகல்ச்சருக்கு உபயோகிಸ್ತಾರೆ, மில்கிங் ப்ராடக்ட். இது வந்து பாலுக்காக வளர்த்துறாங்க. உழவு வேலை, தோட்டத்து வேலை, அந்த சம்மந்தப்பட்ட வண்டி, இந்த மாதிரி உபயோகத்தை இந்த மாட்டை வந்து இருவரையாக உபயோகிக்கிறாங்க. இது வந்து கொஞ்சம் சைஸில் வந்து பெருசாக இருக்கும். ஒரு 350-400 kg வரைக்கும் இதனுடைய எடை இருக்கும். ಇದು ಬಂದು ಕಾಫ್ ಸೆಕ್ಷನ್ನು, ಕಾಫ್ ಸೆಕ್ಷನ್ನು. ಇದು ಬಂದು 3 ಮಂತ್ ಬಿಲೋ ಆಲ್ ಕಾಫ್ಸ್ ಇದು ಇಲ್ಲೇ ಇರುತ್ತೆ. ಅಂದರೆ ಇದು ನಾವು ಮಿಲ್ಕ್ ಪ್ರೊಡಕ್ಷನ್ ಮಾಡಬೇಕು ಅಂದರೆ ನಾವು ವೆರಿ ಒಂದು ಕಾಫ್ ಇದು ಕ್ಯಾಟಲ್ ಹತ್ರ ಇರಲೇಬೇಕು. ಅದು ಇಲ್ಲಾಂದರೆ ಅದು ಹಾಲೇ ಕೊಡೋದಿಲ್ಲ. இது வந்து கன்றுக்குட்டிகள் 3 மாதம் வரைக்கும் ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. 100கணக்கான கன்றுக்குட்டி இருக்குது பாருங்கள். இது எதுக்காக இங்கேயே பக்கத்துலேயே மாடு பக்கத்துலேயே வச்சுருக்காங்கன்னா கன்றுக்குட்டிகளை பால் ஊட்டிட்டு தான் இவங்க பால் கறப்பாங்க. நேரடியாக மிஷின் போட்டு வந்து செப்பில் கறக்க மாதிரி அந்த மாதிரி கறக்க மாட்டாங்க. கன்று இல்லாமல் இவங்க பாலே கறக்கிறதில்ல. கன்றுக்குட்டிக்கு முதல்ல ஊட்ட விட்டு ஒரு லிட்டர் 2 லிட்டர் வரைக்கும் குடிக்கும். குடித்த பிற்பாடு தான்
டைரெக்டாக வந்து இங்கே பெண்கள் வந்து கறப்பாங்க. அதனால தான் பக்கத்துலேயே வச்சுக்கிறாங்க பாருங்கள். இந்த பால் மாட்டுக்கு பக்கத்துலேயே இந்த லைனு 100 கன்றுக்குட்டி இருக்குது. ஒவ்வொரு கன்றுக்குட்டி அது தன்னுடைய தாய்கிட்ட போய் பால் குடிச்ச பிற்பாடு தான் பாலை இவங்க கறப்பாங்க. இப்போ வந்து அந்த மாடு எல்லாம் வந்து பார்த்தீங்க, அந்த ஷெட்டுலேருந்து டைரெக்டாக வந்து அந்த சாணியெல்லாம் வந்து தெரியுமா நேராக வந்து பயோகேஸ் செக்ஷனுக்கு வருது. அங்கே வந்து மிகப்பெரிய அளவில் பயோகேஸ் தயார் பண்ணி இங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் 25லேருந்து 30 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சமையலுக்கு வந்து தெரியுமா அதே தான் அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. வெளியிலேருந்து அவங்க கேஸு உபயோகத்துக்கு வாங்குறதில்ல. வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாட்டு நீங்கள் இப்போ வீடியோ பார்த்தீங்க, அந்த லைன்லேருந்து அதுலேருந்து சாணம் வந்து அந்த தொட்டியில் விழுது. அந்த தொட்டிலேருந்து நேரடியாக டேங்கருக்கு போகுது பாருங்கள். வாங்க காட்டுறேன். பாருங்கள், இந்த டேங்கருக்கு தான் வந்து நேரடியாக அந்த தொட்டிலேருந்து கரைசலாகி இந்த டேங்குக்கு வந்து காலையும் மாலையும் தினமும் விழும். அங்கேருந்து கேஸ் பாருங்கள், அந்த லைனு நேராக வந்து இந்த கேஸு செக்ஷனுக்கு வருது. இங்கேருந்து தான் கேஸ் சேமிக்கப்படுது. நேரடியாக அந்த பங்கர்லேருந்து கேஸ் உற்பத்தி ஆகி பயோகேஸ் உற்பத்தி ஆகி நேராக இந்த டேங்குக்கு வருது. இந்த 2 டேங்க்லேயும் ஸ்டோரேஜ் ஆகுதுங்க. ஸ்டோரேஜ் ஆகிட்டு இங்கேருந்து அவுட்லெட் பாருங்கள், அந்த இதுலேருந்து அவுட்லெட்டு நேராக வந்து அவங்க கிச்சனுக்கு எங்கே தேவையோ அவங்களுடைய வீட்டு உபயோகத்துக்கு இங்கே இருக்கிற ஊழியருங்க வந்து 25லேருந்து 30 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து உணவு மற்றும் மற்ற தேவைகளுக்கு உபயோகப்படுத்திக்கிறாங்க. இவங்க வந்து வெளியிலேருந்து எந்த கேஸும் வாங்குறதில்ல. பாருங்கள், இதுதான் ஜெனரேட்டரு. கரண்ட்டு தேவைப்படும் போது பண்ணைக்கு தேவையான கரண்ட்டுகளை ஜெனரேட்டர் மூலிமா டீசல் யூஸ் பண்ணாமல் இவங்க பயோகேஸ் மூலியமாகவே இந்த ஜெனரேட்டர் ஆப்ரேட் பண்ணி தேவையான வந்து மின்சாரத்தை இவங்களே உற்பத்தி பண்ணிக்கிறாங்க. மின்சாரத்துக்காகவும் இந்த கேஸ் உபயோகப்படுத்துகிறாங்க. நேரடியாக வந்து கிச்சன் சமையல் செய்கிறதுக்காகவும் இந்த கேஸை வந்து இவங்களே உபயோகப்படுத்திக்கிறாங்க. மின்சாரமும் உற்பத்தி பண்ணிக்கிறதுனால இவங்களுக்கு மின்சார செலவு கட்டணமும் ரொம்ப குறையுது. கேஸ் வந்து திரும்பி அடுப்புக்கு வந்து கேஸ் உபயோகப்படுத்துறதுனால அவங்களுக்கு வந்து கேஸ் செலவும் மிச்சம் ஆகுது. இது மொத்தமாக வந்து இதனுடைய பகுதி வந்து இந்த மாட்டு பண்ணையுடைய பகுதி வந்து 40 ஏக்கரா இருக்குங்க. பசுந்தீவனம், அடர் தீவனம், உலர் தீவனம் 3மே இவங்களே வந்து தயார் பண்ணி இவங்களே கொடுக்குறாங்க. இந்த 40 ஏக்கராவோட விவசாயம் பண்ணுறாங்க. விவசாயம் பண்ணி சூப்பர் நேப்பியர், புல்லு, மக்காசோளம், சின்ன சோளம் இந்த மாதிரியான வகையில் பல்வேறு வகையான தீவன பொருட்களை வந்து இவங்களே வந்து உற்பத்தி பண்ணி இவங்களே நாட்டு மாட்டுக்கு காலையும் மாலையும் உணவாக கொடுக்குறாங்க. இந்த மிகப்பெரிய நாட்டு மாட்டு பண்ணையினுடைய பெயர் பாருங்கள், அரவிந்த் பியூர் டெய்ஸி கவ் A2 மில்க். இந்த மாட்டு பண்ணையுடைய ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து பெங்களூரில் இருக்குது. இவங்க வந்து தினமும் காலையும் மாலையும் பெங்களூருக்கு வந்து பால் இங்கேருந்து இந்த வண்டி மூலயமா அனுப்பி வைக்கிறாங்க. 1 லிட்டர் பால் விலை வந்து 130 ரூபா. குறைந்தது இவங்க 400 முதல் 500 லிட்டர் பால் தினமும் அனுப்பி வைக்கிறாங்க. வாங்க 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 வராஜம். இல்லை ಇದು ಯಾವ ಸೆಕ್ಷನ್ ಸರ್? ಇದು 3 months above. இதுதான் பாருங்கள், இது வந்து செப்பரேட் செக்ஷனு. இது வந்து 3 மாதத்துக்கு மேற்பட்ட கன்றுக்குட்டிகள் வந்து இங்கே தான் வந்து தனியாக வந்து வச்சிருந்து வளர்த்துறாங்க. இதுக்கான உணவு முறைகளுக்கு வேறு மாதிரி இருக்கும். 3 மாதம் நிரம்பிய 3 மாதத்துலேருந்து 10 மாதம் வரைக்கும் இந்த செக்ஷனில் வச்சுருப்பாங்க. இது பாருங்கள், இதுதான் வந்து முர்ரா எருமை. இது பஃபலோதல்லே டாப் கிரேட். இந்த எருமை வகைகள்லேயே வந்து உயர் ரக வந்து பிரீடு வந்து இதுதான் முர்ரா. ஆமாம், இது வந்து ரொம்ப விலை உயர்ந்த ஒரு ரகத்தை சேர்ந்தது முர்ரா எருமை. வட இந்திய ஒரு பிரீட் ரகத்தை சேர்ந்தது. 6 மாத குட்டி தான். 1000 கிலோ வரைக்கும் இது வந்து வெயிட் வந்து கூடும்.
இதில் வந்து பால் உற்பத்தியில் வந்து 5லேருந்து 6% வரைக்கும் அதிகமாக வந்து கொழுப்பு ஃபேட்டு அதிகமாக இருக்கும் இந்த முர்ரா எருமையுடைய பாலுங்க. நெக்ஸ்ட் போயிடலாமா? செக்ஷன் பார்த்திங்களா? ஃப்ரண்ட்டு. ஆ ட்ரை உலர் தீவனம். உலர் தீவனம் வைக்கோல். இதுதான் பாருங்கள் உலர் தீவனத்துக்கான குடோன். இதெல்லாம் பூரா வைக்கோல். இதை வந்து இங்கே வந்து சேமித்து வச்சு மாத கணக்கில் வந்து 6 மாதம் 8-10 மாதம் ஒரு வருடத்துக்கான வந்து வைக்கோல்கள் இங்கே சேமித்து வைப்பாங்க. சேமித்து வச்சு தான், ஏன்னா நிறைய மாடுகள் 350 மாடு இருக்கிறதுனால இங்கே வந்து ஸ்டாக் பண்ணி தான் இங்கேருந்து தான் கொண்டு போவாங்க. ஹார்வெஸ்டிங் டைம் ஃபுல் ஒன் ஸ்டோரேஜ். நெல் அறுவடை சமயத்தில் இந்த குடோன் முழுசமாக வந்து இந்த புல்லுகளை வந்து சேமித்து வச்சு மேலே வரைக்கும் இருக்கும். இப்போ ஹார்வெஸ்டிங் எல்லாம் முடிஞ்சதுனால பாதி இருக்குங்க. ಆಮೇಲೆ ನಮ್ದು ಎಷ್ಟೇ ಗ್ರೀನ್ ಫಾಡ್ರ್ ಇದ್ದರೂ ಡ್ರೈ ಫಾಡ್ರು ಡೈಲಿ 1 ಟೈಮ್ ಇದ್ದೇ ಇರುತ್ತೆ. எவ்வளோ தான் வந்து டெய்லி வந்து தினமும் வந்து பசுந்தீவனம் கொடுத்தாலும் உலர் தீவனம் வந்து கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது இவங்க கொடுத்தே தீருவாங்க. ಆಮೇಲೆ ಡೈಜೆಸ್ಟಿವ್ ಸಿಸ್ಟಮು ಒಳ್ಳೆ ಚೆನ್ನಾಗಿ ಡೈಜೆಷನ್ ಆಗುತ್ತೆ. இந்த உலர் தீவனம் கொடுக்கறதுனால நல்ல ஜீரண சக்தி வந்து அதிகமாக இருக்கும். நாட்டு மாட்டுகளுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றேன். மில்க் குவாலிட்டியும் ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. இதனால் பாலுடைய தரம் வந்து உயர்ந்ததாக இருக்கும். தினமும் வந்து இந்த மாதிரி உலர் தீவனம் கொடுக்கறதுனால பால் வந்து தரமான பாலாக வந்து வரும். அனைத்து விதமான கன்றுக்குட்டிகள்லேருந்து பால் கறக்கிற பசு வரைக்கும் சினை மாடுகள்லேருந்து ஒன்றொன்றுக்கும் தனித்தனி செக்ஷன் வச்சு இவங்க பார்க்குறாங்க. காலையும் மாலையும் எல்லா கொட்டகைகளையும் க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு எல்லா மாடலும் கழுவுவாங்க. பாருங்கள் ப்ளஃப்பு. இங்கே தான் வந்து நீர்வீழ்ச்சியிலேருந்து தண்ணி நேராக இங்கே வருது. இங்கேருந்து ஓப்பன் பண்ணி விட்றாங்க. ஓப்பன் பண்ணி விட்டதும் நேராக போய் அந்த இடத்துல ஸ்டோரேஜ் ஆகி அங்கேருந்து கீழே டவுன் வந்து இறங்குது. அங்கே தான் வந்து கீழே வந்து நீர்மின் நிலையங்குது. இதுதான் ஆசியாவிலேயே முதல் நீர்மின் நிலையம். இங்கே தான் பவர் ஜென்ரேஷன் பண்ணி தங்க சுரங்கத்துக்கே இங்கேருந்து தான் வந்து கரண்ட் இங்கேருந்து அவங்க அனுப்பி விட்டுருக்காங்க. பெங்களூருக்கும் இங்கேருந்து தான் மின்சாரம் வந்து சப்ளை ஆகிருக்கு. மேட்டூர் அணை கட்டுறதுக்கும் மேட்டூர் அணை கட்டுறதுக்கும் இங்கேருந்து தான் வந்து மின்சாரம் சப்ளை ஆகிருக்குது. இதுதான் வந்து ஆசியாவிலேயே பழமையான ஒரு மின் நிலையம், நீர்மின் நிலையம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போது அந்த கவ் பிளான்ட் பார்த்தோம் இல்லையா? இது வரைக்கும் அந்த கவ் பிளான்ட்லேருந்து சரியாக ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் பார்த்தீங்கன்னா இங்கே சிவனசமுத்திரா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது. இந்த நீர்வீழ்ச்சி தாங்க இது. இங்கே பாருங்களேன், எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே வந்து நிறைய தமிழ் திரைப்படங்கள் எடுத்திருக்காங்க. எம்ஜிஆர் நடித்த இதயக்கனி படம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் எடுத்திருப்பார். அந்த இன்பமே உந்தன் பேர் பெண்மையோன்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரும். அந்த பாடல் முழுசுமே இங்கே தான் எடுத்திருக்காங்க. அதே போல் நிறைய திரைப்படங்கள் எடுத்திருக்காங்க. பாரதி ராஜாவினுடைய முதல் மரியாதை, 16 வயதினிலே, இந்த படமெல்லாம் இங்கே தான் எடுத்திருக்காங்க. ஸோ சிவனசமுத்திரா வந்து ஒரு சூப்பரான படம். சமீபத்தில் வந்த பையா படம் கூட இங்கேருந்து தான் எடுத்திருக்காங்க. அந்த படத்தில் வர அடடா மலைடா அடை மல்லடா அந்த பாட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே இங்கே தான் எடுத்திருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு அழகான ஒரு சுற்றுலாத்தலமாக விளங்குது. சிவனசமுத்திரா நீர்வீழ்ச்சி அப்படின்னா நீங்கள் வந்து கூகுளில் போய் தட்டினாலே இந்த இடம் வந்து உங்களுக்கு காமிக்கும். காவிரி ஆற்றின் நீர்வீழ்ச்சியான இது நீங்கள் ஒரு முறை சுற்றி பார்க்கறதுக்கு அருமையான ஒரு பிரதேசமாக தான் இருக்குது. சரி நண்பர்களே, என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். மீண்டும் இன்னொரு அழகான வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து கூறி விடைபெறுவது உங்கள் மேட்டூர் செந்தில். வணக்கம் நண்பர்களே.